பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப்புன்னு HTML ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, ஒரு HTML ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் டைப் HTMLன்றது தான் ஃபஸ்ட்டு கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் HTML அதாவது சொன்ன மாதிரி ரூட் எலமெண்ட்டாக HTML வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கடைசியில் எண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக டேக் யூஸ் பண்ணி HTML கொடுத்துருப்போம். அதில் எண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லாஷோட HTML முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் அது கீழே ஒரு ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்டிங் டேக்கில் வந்து டைட்டில்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டைட்டில் டேக்கில் வந்து நம்ம ஒரு HTML பேஜ், அதாவது வெப் பேஜோட டைட்டிலை நம்ம இந்த இடத்துல தான் கொடுத்துருப்போம். பாடின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாடியில் தான் நம்மளுக்கு வெப் பேஜில் விசிபிளாக தெரிகிற டெக்ஸ்ட்டு கண்டென்ட்டு இதில் தான் கொடுப்போம். நான் இங்கே ஒரு HTML டேக்கும் அதாவது H1 டேக்கையும் P டேக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து H1 டேக்கில் ஹலோ வேர்ல்டுனும், P டேக்கில் வந்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு